நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் ரிஷபராசி மற்றும் ரிஷபலக்ன அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் நிறைய தடுமாற்றங்கள் வரப்போகுது. ரிஷபம் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் ஜெயிக்கக்கூடியவங்க தான். ஆனா இந்த மாற்றங்கள் தேவையான மாற்றங்கள். இந்த மாற்றத்தினால தான் வளர்ச்சி அப்படின்றதே காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான மேஜிக்கல் மந்த் அப்படின்றதே வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே எல்லா பெயர்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி சூப்பர் 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 டூப்பர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான பல மாற்றத்துக்கு உண்டான மாதம் தான் இந்த மாசத்தை. நீங்க நிறைய விஷயங்கள் சமாளிச்சு வந்து தென் நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அடுத்த மாசத்துல இருந்து வரப்போறீங்க. ஸோ ஒவ்வொரு செக்டாரா நான் உங்களுக்கு சொல்றேன். அதுலயும் சந்திராஷ்டமத்தன்னைக்கு ரொம்ப 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 விழிப்புணர்ச்சியோட இருக்கணும். ஸோ இந்த மே மாதம் முழுக்கவே ஒவ்வொரு நிமிஷமும் அலர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க அலாம் அடிச்சுட்டே தான் இருக்கணும். அது என்ன ஏது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய விஷயம் பட் சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. சரி, ஒவ்வொரு செக்டாருக்குள்ள போலாம். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 7 கிரகங்கள் வந்து தன்னுடைய இடத்தை வந்து மாத்துது. அதுல முக்கியமாக குரு பெயர்ச்சியும் இருக்கு, ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கு. சோ மே 18 வரைக்குமே ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்கப்புறம் ராகு வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு மாறும் போது எல்லாமே கொஞ்சம் சமாளிக்க கூடிய ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க. அது வரைக்கும் முதல்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது அப்படின்றது, எதை பேசினாலும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதை தெரிஞ்சு பேசுறீங்க, எதை தெரியாம பேசுறீங்க அப்படின்றதுல ரொம்பவே எதுல நீங்க மாட்டிட்டீங்கன்னே புரியாத ஒரு நிலைவுக்குள்ள உங்களை தத்தளிச்சுட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்ப வேலை போயிடுச்சுன்றது நீங்க எல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க. அது சம்பந்தமா கன்சல்டிங் வந்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இப்போ அந்த வேலை அப்படின்ற பல விஷயத்துக்குள்ள நுழைஞ்சு ஆனா அதுல கிடைக்காம போய் அது ஏன் கிடைக்கலன்னு யோசிக்கும் போது ஏதோ உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய எந்த ஒரு ஃபியர் வந்து அங்க அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்காத ஒரு நிலையை நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இப்படி பண்ணிருக்க கூடாதோ அப்படி பண்ணிருக்க கூடாதோ அப்படின்னு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும். பட் பயப்பட வேண்டிய அவசியங்கள்ல செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா எதெல்லாம் நீங்க நிறைய நாள் வந்து நீங்க எந்தெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருந்தீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு முடியாம மாட்டிட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து எல்லாம் டோட்டலி கஷ்டப்பட்டு விடுபட்டு வர்றதுக்குண்டான ஒரு முக்கிய மாதமாவே இருக்கு. நிறைய ரிலாக்ஸேஷன் மாச கடைசியில உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலயும் ரொம்ப பயப்பட வேண்டாம்னு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, உங்க ராசிநாதன் வந்து சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானத்துல உச்சம் பெற்று அருமையா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அண்ட் உங்களுடைய 6ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். சோ இந்த சுக்கிரன் தான் உங்களை காப்பாற்றக்கூடிய, எப்பயுமே ராசிநாதன் நல்ல அமைப்புல அமைஞ்சிட்டாரு அப்படின்னா எந்த ஒரு சிக்கல் எப்படி வந்தாலுமே அது கண்டிப்பா நீங்க கடைசியில வின் பண்ணிடலாம் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. இதுல எப்படி இருக்கும்னா, இப்ப வேலைக்கு நீங்க தேடிட்டே இருக்கீங்க, நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணிட்டீங்க, 10 ரவுண்டு போயிட்டீங்க, லாஸ்ட் ரவுண்ட்ல நீங்க தான் செலக்ட்ன்ற மாதிரி எல்லாருமே அவங்களுடைய முகத்துல தெரிஞ்சது. ஆனா உங்களுக்கு வரவே இல்லை அப்பாயின்மெண்ட் லெட்டர், ஏன்னே புரியல அப்படின்றவங்க கூட இப்ப நிறைய விஷயங்கள் நீங்க மாத்தி அமைச்சுக்குவீங்க. உங்க டேலண்ட் தெரிஞ்சதுனால இனி பிசினஸ்குள்ள நுழையலாமா, நீங்க முதலாளி ஆகலாமா, அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம எப்படி நீங்க கொண்டு வர முடியும் அப்படின்றதெல்லாம் உங்க மைண்டுக்குள்ள போய் தோ வேலைன்னு நினைச்சவங்க இப்படி வந்துட்டோம், இது வேலை கிடைக்காம இருந்தது தான் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-20 வருஷத்துக்கு கழிச்சு பேசக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மே மாதம். அதே மாதிரி நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, கடனுக்கு மேல கடனா இருக்கு, எதுவுமே கொடுக்க முடியல, நீங்க நிறைய வட்டியில இருந்து கம்மி வட்டிக்கு மாத்தி என்னென்னமோ சமாளிச்சு பார்த்துட்டீங்க, ஆனாலும் உங்களால முடியவே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இப்ப நிறைய விமோச்சனங்கள் வரும். பட் அந்த விமோச்சனங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு பிறகு அதனுடைய விமோச்சனங்கள் வரும். யாராவது அகலக்கால் வச்சிருந்தீங்க கூடாத காலகட்டத்தில் போன ஒரு 10-15 வருஷத்துல எல்லாம், ஆனா அந்த அகலக்கால்குள்ள வச்சுட்டீங்க, ஆனா ஒரு போகஸா லைஃப நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து எல்லாம் விடுபட்டு மனசார உங்களுக்கு ஒரு ரிலீஃப் வர்ற மாதிரி இருக்கும். இல்ல நிறைய விஷயங்கள் நட்பு கூட உங்களுக்கு இப்ப பகைமை ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா மூவ் பண்ணணும். பட் ஸ்டில் இது ஜெயிக்கக்கூடிய மாதமா தான் நான் நினைப்பேன்.
ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நீண்ட நாள் தொடர் கஷ்டத்துல இருந்தவங்க இப்ப அதுல இருந்து வெளியில வந்து சுயமா சந்தோஷமா நல்ல ஒரு மூச்சுட்டு அப்பாடி இந்த சிக்கல்ல இருந்து தப்பிச்சிட்டோம்டா அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு நீங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து சொல்லுவீங்க. ஸோ இந்த மாசம் பல சேலஞ்சஸை நீங்க சந்திக்க நேரிடும். பட் ஸ்டில் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதுக்கு ரீசன் உங்க ராசிநாதன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ராகு வந்து மே 18ஆம் தேதி உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு வரார். நிறைய பேருக்கு தொழில் பணம் அப்படின்றது முடங்கி கடன் கட்ட முடியாத பல நிலையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க. கடன்காரன் போன் பண்ணிட்டே இருக்கான், ரிமைண்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்கான். அப்படின்னாலும் இதை சமாளிச்சு வந்துடுங்க. 18ஆம் தேதி வரைக்கும் இப்பவே இந்த மாத பலன் பார்க்கறதுக்கு உண்டான முக்கிய ரீசன் என்னன்னா எதை எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்றது தான். ஸோ 18, 19ஆம் தேதி வரைக்கும் சார் தயவு செஞ்சு சொல்றேன், 20ஆம் தேதிக்கு மேல நீங்க பாருங்க, 30ஆம் தேதிக்குள்ள நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஆச்சரியமா எங்க இருந்து தான் வரும், எப்படித்தான் வரும் அப்படின்றதெல்லாம் தெரியவே தெரியாது. உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேல அதுக்குண்டான வழி வந்து பிறக்கும். அப்ப கடன் கொடுத்தவங்களை நீங்க ஈஸியா சமாளிச்சுட்டு வந்துடலாம். பட் டில் அண்ட் தென், அதாவது ஒரு 18, 20ஆம் தேதி வரைக்கும், 18ஆம் தேதி ராகுக்கு எது பயிற்சினாலும் ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் எப்படியும் குரூஷலா மாட்டிக்காம மட்டும் நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னா போதுமானதுன்றது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் அரசு வழி ஆதரவு இல்லாம இருக்கு. ஸோ அரசு வழி அனுகூலம் ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா இங்க ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் மாறிடுறார். அப்ப அந்த குரு மாறுறதுனால என்ன ஆகும்னா ஏதோ ஒரு பெரிய அதிகாரியோ அல்லது யாரோ ஒரு பெரியவங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க, இது வரைக்கும் நீங்க பண்ண புண்ணியங்கள், காப்பாத்தினவங்க, உதவி பண்ணவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நல் வழி காமிச்சு உங்களை கை கொடுக்க வருவாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா வந்து அமையும். அண்ட் 7ஆம் வீடு அப்படின்றது செவ்வாய். அந்த செவ்வாய் 3ஆம் வீட்டுல நீச்சம் அடையிறதுனால நட்பு கெடும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் உங்களை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. மேலும் உங்களால தான் இந்த கம்பெனிக்கே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பேசுவாங்க. உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்க பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். ஸோ இது எல்லாமே மைண்ட்ல வச்சுட்டு ஆனாலும் ஜெயிப்போம். பிகாஸ் குரு பயிற்சி வந்து 2ஆம் வீட்டு குரு அப்படின்றது பிளஸ்ஸா இருக்கு. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா அந்த குரு உங்களுடைய 6ஆம் வீடு ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை அந்த குரு பார்க்கறதுனால நீங்க அதுல இருந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு செகண்ட் ஹாஃப்ல நிறைய இருக்கு அப்படின்றத மறுபடியும் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புறேன். அதே மாதிரி சனி கிரகம் அப்படின்றது லாபஸ்தானத்துல இருக்கிறது பெரும் சக்தி ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்களே. அதனால எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். இப்போ உங்களுக்கு வேண்டியது திட மனசை மட்டும் விட்டுறாதீங்க. தெளிவா இருங்க, தைரியத்தோட இருங்க. ரொம்ப நாள் இல்ல, நீங்க பெரிய லெவல் வர்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. திருமணம் அப்படின்ற விஷயத்துக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப அவசரப்பட வேண்டாம். மேலும் இப்ப அந்த எண்ணமே இருக்காது, இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கே முடியல, பிரச்சனை மேல பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இருக்கும். வீடு பிரச்சனை, நீங்க லோன் கட்ட வேண்டிய பிரச்சனை, உங்களுடைய வாகனம் பிரச்சனை, இஎம்ஐ காரன் வந்து அதை வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டான், இது மாதிரி பல விஷயங்கள் வரும். பட் எல்லா விஷயமுமே இப்போ உச்சகட்டமான பிரச்சனை. ஆனா சூப்பரா சமாளிச்சு நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வரதான் போறீங்க. பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப முக்கியமா உங்களுடைய பிரார்த்தனை, நீங்க சுக்ரன் அப்படின்னாலே மகாவிஷ்ணு. சோ மகாவிஷ்ணுனுடைய கோயில், இன்னும் சொல்ல போனா ஸ்ரீரங்கத்தை கையில பிடிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க மாதம் ஒரு தடவை கூட ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து ஜெயிக்கக்கூடிய பல கெப்பாசிட்டிஸ் வரும். சந்திராஷ்டமம் ரொம்ப முக்கியம். அந்த சந்திராஷ்டமம் எப்போ அப்படின்னா 15ஆம் தேதி 2:07 மத்தியானத்துல இருந்து 18ஆம் தேதி நடு ஜாமம் 12:04 வரைக்கும் இருக்கு. அந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஹனுமன் சாலேசா நீங்க சொல்லிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா சூப்பரான அப்லிஃப்ட்மெண்ட், நீங்க ஜெயிச்சு வந்துருவீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.